பாரிவேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ஆர்த்தி பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 15வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. ஆளுநர் ரோசையா உரையில் புதிய அறிவிப்புகள். அரசின் உரையாகவே ஆளுநர் உரை இருந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. நொய்யலில் கலக்கும் கழிவுகளை சுத்திகரிக்க கண்காணிப்பு குழு. மத்திய மாநில அரசுகளுக்கு டாக்டர் பாரிவேந்தர் கோரிக்கை. கோடை விடுமுறைக்கு பிறகு கலை அறிவியல் கல்லூரிகள் திறப்பு. மாணவ மாணவிகள் உற்சாகம். தமிழக பேரவைத் தேர்தல் முடிந்து புதிதாக தேர்வான எம்எல்ஏக்களை கொண்ட 15வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. தமிழக ஆளுநர் ரோசையா உரையாற்றினார். இது தொடர்பான விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். புதிதாக அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு 15வது தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் கடந்த மாதம் 25ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜூன் 3ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று ஆளுநர் உரையுடன் கூடிய முதல் சட்டப்பேரவை கூட்டம் காலை 11 மணிக்கு தொடங்கியது. முன்னதாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா காலை 10:53 மணிக்கு சட்டப்பேரவைக்குள் வந்தார். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் 10:53 மணிக்கு சட்டப்பேரவைக்குள் வந்தார். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் ப. தனபால் மற்றும் சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீன் ஆகியோர் தமிழக ஆளுநர் ரோசையாவை அழைத்து வந்து இருக்கையில் அமர வைத்தனர். அதனைத் தொடர்ந்து இருக்கையில் அமர்ந்தவாறே ஆளுநர் ரோசையா தமிழக அரசின் திட்டங்கள் குறித்து உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சட்டப்பேரவை தலைவர் ப. தனபால் உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து இந்த சட்டப்பேரவை கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரை தமிழக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழியப்பட்டு அதன் மீதான விவாதங்கள் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் பதிலுரையும் இந்த கூட்டத்தில் இடம்பெறும். வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்யது. இன்று தொடங்கிய 15வது தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் ரோசையா ஆற்றிய உரையின் சிறப்பு அம்சங்களை இப்போது பார்க்கலாம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கவும், முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த நடவடிக்கை. மருத்துவ பொது நுழைவுத் தேர்விலிருந்து தமிழக மாணவர்களுக்கு நிரந்தர விலக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இலங்கை இனப்படுகொலை தொடர்பான பன்னாட்டு விசாரணைக்கு தொடர்ந்து வலியுறுத்தப்படும். கச்சத்தீவில் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமை உறுதி செய்யப்படும். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க தமிழக அரசு முயற்சி மேற்கொள்ளும். தமிழகத்தில் ஊழலை கட்டுப்படுத்த லோக் ஆயுக்தா அமைக்கப்படும். மாநில அரசுக்கு நிதி திரட்ட புதிய கிரானைட் கொள்கை அமல்படுத்தப்படும். தாது மணல் விற்பனையை அரசே ஏற்று நடத்தும். உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க முயற்சி மேற்கொள்ளப்படும். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை. பொது விநியோக திட்டம் கணினிமயமாக்கப்படும். மீன்பிடி துறைமுகங்களை மேம்படுத்துதல், புதிய மீன் இறங்கு தளங்கள், குளிர்சாதன சேமிப்பு கிடங்குகள் அமைத்தல் மற்றும் ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவிக்க சிறப்பு கவனம் செலுத்தப்படும். மின்மிகை மாநிலமாக உள்ள தமிழகத்தில் வரும் ஆண்டுகளில் 16,000 மெகாவாட் மின் உற்பத்திக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். மாநில அரசுகளுக்கு கூடுதல் வரி அதிகாரம் தேவை என மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும். தாலிக்கு தங்கம், தொட்டில் குழந்தை, முதியோர் சிறப்பு இல்லங்கள், அம்மா மருந்தகம், அம்மா உணவகம், அம்மா உப்பு, அம்மா குடிநீர், இலவச கால்நடை வழங்குதல் உள்ளிட்ட திட்டங்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும். தமிழகத்தில் கூடுதல் புறவழி சாலைகள் அமைக்க திட்டம் வகுக்கப்படும். சென்னை அருகே கடல் நீரை குடிநீராக்கும் 2 புதிய நிலையங்கள் அமைக்கப்படும். பொன்னேரியை துடிப்பான தொழில் முனையமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தனியார் சுயநிதி கல்லூரிகளில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் கட்ட பணிகளை விரைவுபடுத்தி 2017ஆம் ஆண்டுக்குள் அனைத்து தடங்களிலும் பயணிகள் சேவை தொடங்கப்படும். நீர் ஆதாரங்களையும் ஏரிகளையும் தூர்வாரி மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். ஆளுநர் உரை குறித்து பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆளுநரின் உரை அரசின் உரையாக உள்ளது என்றார். மேலும் முதல்வரின் கால அட்டவணையாக உள்ள ஆளுநர் உரையில் புதிய கொள்கை அறிவிப்புகள் எதுவும் இல்லை என்றும், திமுக தலைவர் கருணாநிதிக்கு முறைப்படி இருக்கை வசதி செய்து தரப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் உரையை பொறுத்தவரையில் இது அரசினுடைய உரைதான் என்பது வெளிப்படுகிறது. அதாவது அம்மா கேலண்டர்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி அம்மா கால அட்டவணை தான் இந்த ஆளுநர் உரை. தலைவர் கலைஞர் அவர்கள்
சபைக்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் வந்து செல்லக்கூடிய வசதியாக ஏற்பாடு செய்து தரும்படி ஏற்கனவே சபாநாயகருக்கு முறையாக நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அவருக்கு கலைஞருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை பார்த்தால் அவர் வசதியாக வந்து செல்ல முடியாத வகையில் தான் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் உரை பற்றி கருத்து தெரிவித்த காங்கிரஸ் கட்சியின் கொறடா விஜயதரணி உரையில் புதிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை என்றார். ஆளுநர் உரை பாராட்டத்தக்க அளவில் உள்ளதாக கொங்கு இளைஞர் பேரவையின் எம்எல்ஏ தனியரசு தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் என்ன கூறப்பட்டதோ அதுவே தான் மீண்டும் இந்த உரையில் காணப்படுகிறது. புதியதாக எதையும் பார்க்க முடியவில்லை. அதே கச்சத்தீவு பிரச்சனை, அதே காவிரி பிரச்சனை, அதே பிரச்சனைகள் தான் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டிருக்கிறது. புதியதாக தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு எந்த புதிய நன்மைகளும் கொண்டு சேர்ப்பதாக தெரியவில்லை. மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் தரம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் இப்போ மீண்டும் இன்னும் 16,000 மெகாவாட் மின்சாரத்தை புதிதாக உற்பத்தி செய்வதற்கான அறிவிப்பை ஆளுநர் அவர்கள் அறிவித்திருப்பதும், லோக்பால் சட்டத்தில் மத்திய அரசு பாராளுமன்றத்தில் திருத்த சட்டம் வந்தவுடனே அதற்கு உரிய வழிவகைகள் செய்யப்படுங்கிற அந்த அறிவிப்பு, வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான உரிய வழிவகைகள் எடுக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பு, இந்த நல்லரசினுடைய கொள்கைகள் ஆளுநர் உரையின் வழியாக வெளிப்பட்டிருக்கிறது. கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு மாணவ மாணவியர் அதிக ஆர்வம் காட்டி வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறைக்கு பின்னர் கல்லூரிகள் இன்று திறக்கப்பட்டன. இது குறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். கோடை விடுமுறைக்கு பின்னர் தமிழகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. நீண்ட நாட்களுக்கு பிறகு கல்லூரிக்கு வந்துள்ளதால் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு முதலாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லும் வகையில் அவர்களுக்கான ஆலோசனை கூட்டங்களுக்கு பல கல்லூரிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டை போன்றே இந்த ஆண்டும் அதிக அளவில் கலை மற்றும் அறிவியல் பயில மாணவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதால் பல கல்லூரிகளில் இடங்களை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என்று பல்கலைக்கழகங்கள் அனுமதி அளித்து வருகின்றன. அதன்படி சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அரசு கல்லூரிகளில் 20% அளவுக்கும், அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 15% அளவிற்கும், சுயநிதி கல்லூரிகளில் 10% அளவிற்கும் இடங்களை அதிகரித்துக் கொள்ளலாம் என்று சென்னை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு கல்லூரிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என மாணவர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 45 டேஸ் எங்களுக்கு லீவ் வந்தது. இந்த லீவில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எதுவுமே பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த உடனே எல்லாரும் அப்படியே ஹக் பண்ணி ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. ரொம்ப பயமாக இருக்குது. செகண்ட் இயர் போகிறோம், எப்படிலாம் வரப்போகுது சப்ஜெக்ட்டு, மேம்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேறு இருப்பாங்க. அதை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. நாங்கள் லீவ் முடிஞ்சு காலேஜ் வந்திருக்கோம். சம்மர் ஹாலிடே நல்லா போச்சு. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணோம். எப்போ காலேஜ் ஓப்பன் ஆகும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ காலேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. தேர்ட் இயர் நல்லபடியாக முடிக்கணும். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மணியுடன் கோபிநாத். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 3 மீனவர்களையும் அவர்களின் விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்திலிருந்து 212 விசைப்படகுகளிலும், ஜெகதாப்பட்டினத்திலிருந்து 260 விசைப்படகுகளிலும் 1500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்திய எல்லையில் நெடுந்தீவு அருகே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கோட்டைப்பட்டினத்தை சேர்ந்த மைதீன்கான், ஜோசப் அருள், பாக்கியம் ஆகிய 3 மீனவர்களை பிடித்தனர். அவர்களுக்கு சொந்தமான ஒரு படகையும் பறிமுதல் செய்தனர். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் விரைவில் போராட்டம் நடத்த உள்ளதாக புதுக்கோட்டை மீனவர்கள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து மீன்பிடிப்பதற்காக சென்ற கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் 3 பேர் இலங்கை கடற்படையால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த செயலை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்திய அரசாங்கம் தொடர்ந்து இந்த போக்கு மௌனத்தையே பதிலாக கொடுத்துக் கொண்டிருந்தால் மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் எதிரான ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும் என்று இந்த சமயத்திலே எச்சரிக்கின்றோம். நொய்யல் ஆற்றில் கலக்கும் கழிவுகளை சுத்திகரிக்க கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபற்றி அறிக்கையொன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். நொய்யல் ஆற்றில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக திருப்பூரில் செயல்படும் 1500க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறைகளின் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் கலப்பதால் நீர்வளம் மாசுபட்டு மண்வளமும் முற்றிலுமாக மலட்டுத்தன்மைக்குள்ளாகியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், நொய்யல் ஆற்று நீரில் அதிகளவு உப்பு
அமிலத்தன்மையும் ரசாயன நெடியும் கலந்துள்ளதாக தேசிய சுற்றுச்சூழல் நீர் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். குடிநீரில் உப்புத்தன்மை 70 TDS, விவசாயத்திற்கு 2100 TDS என்ற அளவுக்குத்தான் வேதிப்பொருட்களின் கலப்பு இருக்க வேண்டும் என்ற நிலையில் சாயப்பட்டறை கழிவு நீரால் நொய்யல் நீரில் ஏறக்குறைய 4700 முதல் 6000 TDS அளவில் உப்புடன் பிற வேதிப்பொருட்களும் கலந்திருக்கிறது என தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், இதனால் நொய்யல் ஆற்றின் கரையோரங்களில் ஏறக்குறைய 40,000 ஏக்கர் விளைநிலங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டதுடன் மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகள் அழிந்து மலட்டு மண்ணாகியதால் விவசாயமும் நாளுக்கு நாள் நலிவடைந்து வருவதாகவும், மேலும் கால்நடைகளுக்கு கருச்சிதைவை ஏற்படுத்துவதுடன் மனிதர்களுக்கு தோல் நோயும் ஏற்பட்டு வருகிறது என்றும் கூறியுள்ளார். ஆயத்த ஆடைகள் மூலம் ஆண்டுக்கு ஏறக்குறைய 10,000 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டினாலும் சாயக்கழிவுகள் மூலம் ஆற்று நீர் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு வருவதுடன் திருப்பூரில் இயங்கும் 1500க்கும் மேலான சாயப்பட்டறைகளில் சுமார் 450 சாயப்பட்டறைகள் மட்டுமே இணைந்து 20 பொது சாயக்கழிவு சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்துள்ளன என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், மீதமுள்ள சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியேறும் சாயக்கழிவுகள் நாளொன்றுக்கு பல கோடி லிட்டர் நேரடியாகவே நொய்யல் ஆற்றில் விதிகளை மீறி கலக்கப்படுகின்றது என்றும், அதிக அமிலத்தன்மை கொண்ட சாயக்கழிவுகளை பிரிப்பதற்கு நவீன அறிவியல் தொழில்நுட்ப முறைகளில் ரசாயன கழிவுகளை பிரித்தெடுத்து ஜீரோ டிஸ்சார்ஜ் முறையில் மட்டுமே கழிவு நீரை ஆற்றில் கலக்க வேண்டும் எனவும் விதியை சாயப்பட்டறைகள் கடைபிடிப்பதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கு காரணம் அலட்சியமும் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க போதிய நிதியும் இல்லாததுமே என்ற நிலையில் இதை போக்க பெரு நிறுவனங்களை தவிர்த்து எஞ்சியுள்ள நடுத்தர சிறு சாயப்பட்டறைகளுக்கு மத்திய மாநில அரசுகளே பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்து தர முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், மேலும் அனைத்து சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் முழுவதும் முறையாக சுத்திகரிக்கப்படுகின்றதா என்பதை ஆராய துறைசார் வல்லுநர்கள் கொண்ட கண்காணிப்பு குழுவை அமைத்து முறையான அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதற்கான திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் இணைந்து வகுப்பதுடன் செயல்படுத்தவும் முனைப்பு காட்ட வேண்டும் என்றும், நீரின்றி அமையாத உலகு என்பதை நினைத்து எஞ்சியுள்ள நீர் ஆதாரங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைக்க வழிவகுக்க வேண்டும் என்றும் அறிக்கையில் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி வரத்து அதிகரிக்க தொடங்கியதை அடுத்து கிலோ 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேலும் விலை குறைய வாய்ப்பிருப்பதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் தக்காளியின் விலை கடந்த சில நாட்களாக உச்சத்தில் இருந்து வருகிறது. கோயம்பேடு சந்தையில் கிலோ 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி சில்லறை கடைகளில் 120 ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் நேற்று தக்காளியின் விலை 80 ரூபாயாக குறைந்தது. இன்று மேலும் 20 ரூபாய் குறைந்து கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தக்காளி வரத்து அதிகரிக்க தொடங்கியது காரணமாக இந்த விலை குறைவு ஏற்பட்டுள்ளதாக வணிகர்கள் தெரிவித்தனர். விலை குறைய தொடங்கியுள்ளதால் தக்காளி வாங்க கோயம்பேடு சந்தைக்கு அதிக அளவில் மக்கள் வந்திருந்தனர். இதனிடையே பீன்ஸ் விலை அதிகரித்து கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மக்கள் கொஞ்சம் அதிருப்திப்படுத்தி வாங்கிட்டு போகிற பொருள் எதிரான கேட்டாங்க. இந்த பீன்ஸையும் தக்காளியும் தான் கொஞ்சம் விலை ஏற்றம் இருக்குதுன்னு சொல்லி யோசனை பண்ணி வாங்குறாங்க. எல்லா தேவைக்கும் தக்காளி தேவைப்படுறதுனால தக்காளி வாங்கி ஆகணும். அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது இதுக்கு தக்காளி விலை ஏற்றமாக விற்குது. இந்த விலை நீடிக்காது, குறையதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 1 கிலோ தான் வாங்கியிருக்கேன் தக்காளி. வெளியில எல்லாம் 120, 100 கூட விற்கிறாங்க. எங்கன்னா 80 ருபீஸ், 60 ருபீஸ் அந்த மாதிரி. இன்னைக்கு 60 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். அதுக்காகவே கோயம்பேடு வந்திருக்கோம். தியாகராஜ சுவாமிகள் கோவில் ஆழி தேரோட்டம் தொடங்கியது. தேரை வடம் பிடித்து இழுத்தனர் திரளான பக்தர்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன. பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி மக்களின் நலனை மத்திய அரசு சுரண்டுகிறது என்று தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வரை அவதூறாக பேசியதாக அரசு சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் நாகர்கோவில் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் EVKS இளங்கோவன் இன்று ஆஜரானார். வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய இளங்கோவன், உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்துள்ள நிலையில் மத்திய அரசு மக்கள் நலனை சுரண்டும் வகையில் விலையை உயர்த்தி வருகிறது என்று கூறினார். டீசல் பெட்ரோலுடைய விலை அகில உலக சந்தையிலே
எண்ணெயினுடைய விலை குறைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் என்று குறைந்திருக்கிறது என்று நேற்று முன்னிருந்தான் பத்திரிகைகள் வந்தது. அகில உலக சந்தையிலேயே எண்ணெயின் விலை குறைந்திருக்கும் போது ஏற்றி இருப்பது மிகப்பெரிய மோசடி. +2 துணைத் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் இன்று முதல் தேர்வுக்கூட அனுமதி சீட்டுகளை இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேர்வுத்துறை இயக்ககம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்திக்குறிப்பு ஒன்றை தேர்வுத்துறை இயக்ககம் வெளியிட்டுள்ளது. +2 துணைத் தேர்வுக்கு தட்கல் உள்பட அனைத்து வழியிலும் விண்ணப்பித்தவர்கள் இன்று முதல் தங்கள் தேர்வுக்கூட அனுமதி சீட்டுகளை www.tngdc.gov.in என்ற இணையதளத்தில் வரும் 18ஆம் தேதி வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த கால அவகாசம் நிறைவு பெற்ற பிறகு தேர்வுக்கூட அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செய்ய முடியாது. எழுத்துத் தேர்வு மற்றும் செய்முறை தேர்வு அடங்கிய பாடங்களில் 40 மதிப்பெண்களுக்கு குறைவாக பெற்று தேர்ச்சி அடையாதவர்கள் கண்டிப்பாக செய்முறை தேர்வை மீண்டும் செய்வதோடு எழுத்துத் தேர்வுக்கும் மீண்டும் வருகை தர வேண்டும். அதிகபட்ச மதிப்பெண் 200 கொண்ட செய்முறை மட்டும் உள்ள பாடத்தில் தேர்ச்சி பெறாதவர்கள் மீண்டும் செய்முறை தேர்வுக்கு வர வேண்டும். தேர்வுகளின் தேதி குறித்த விவரத்தை தனி தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதும் தேர்வு மையத்தின் முதன்மை கண்காணிப்பாளரை அணுகி அறிந்து கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள காலிங்கராயன் அணைக்கட்டு பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று விவசாயிகள் சங்கத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள காலிங்கராயன் பாளையத்தில் பவானி ஆற்றின் குறுக்கே சுமார் 735 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்களின் நலன் கருதி காலிங்கராயன் என்ற தனி நபரால் கட்டப்பட்ட காலிங்கராயன் அணைக்கட்டு பழம்பெருமை வாய்ந்ததாகும். 3 பகுதிகளாக அமைக்கப்பட்டுள்ள இந்த அணைக்கட்டில் கால்வாய் பாசனத்திற்கு வரும் தண்ணீரில் பாசனத்திற்கு போக மீதமுள்ள உபரி நீர் அளவு அதிகரிக்கும் போது மற்ற 2 பகுதிகளுக்கு செல்லும் வகையில் உயரிய தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டதாகும். இந்நிலையில் அணையின் கரைகள் சேதமடைந்து வினாடிக்கு 100 முதல் 150 கன அடி வரை தண்ணீர் கசிவு ஏற்பட்டு தண்ணீர் விரயமாவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்து வந்தனர். இதனை ஏற்று 7,81,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த மார்ச் மாதம் முதல் அணைக்கட்டு சீரமைப்பு பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. காலிங்கராயன் கால்வாயிலிருந்து வழக்கமாக ஜூன் மாதம் 16ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுவது வழக்கம். தற்போது கேரள மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. அங்கிருந்து திறக்கப்படும் தண்ணீர் விரைவில் வந்து காலிங்கராயன் கால்வாயில் நிறைந்து காயும் பயிர்களுக்கு உதவும் வகையில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கும் வகையில் காலிங்கராயன் கால்வாய் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 10 ஆண்டுகளாக அரசுக்கு வைத்த கோரிக்கையின் பேரில் காலிங்கராயன் மலை அணைக்கட்டில் பூரா காங்கிரீட் போடப்பட்டு இன்றைக்கு மராமத்து பணி இரவும் பகலாக போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகின்றது. எங்கள் கோரிக்கை அடிப்படையில் அரசு வேலை மும்முரமாக செஞ்சு கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு தமிழக அரசு உடனடியாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டால் கரும்பு வாழையை காப்பாற்றுவதற்கும் நன்றாக இருக்கின்ற காலிங்கராயன் பாசன சார்பாக நாங்கள் கோரிக்கையை முன்வைக்கின்றோம். திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை புனலூர் இடையேயான அகல ரயில்பாதை பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்கப்படும் என மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் சுனில்குமார் கர்க் தெரிவித்துள்ளார். ரயில்வே துறையில் பணியாற்றுபவர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு நடமாடும் மருத்துவ வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் பணியை மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் சுனில்குமார் கர்க் திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் வரையிலான இரட்டை ரயில் பாதை அமைக்கும் பணி இந்த ஆண்டு தொடங்கப்படும் என தெரிவித்தார். I am hopeful that once Sengota Punalur line gets completed and commissioned, then we may have to go for night running also. Then trains like Podagi Express may also get extended to Kollam. It is a possibility. Again, we will have to wait for the railway board to give its clearance. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொள்ளையில் ஈடுபட்டவர்களை பிடிக்க முயன்றபோது படுகாயமடைந்த காவலர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிடிபட்ட குற்றவாளி மாரடைப்பால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஓசூரைச் சேர்ந்த பார்வதி என்பவர் நேற்று வேலை முடித்துவிட்டு அதே பகுதியில் உள்ள வீட்டிற்கு திரும்பும்போது வழிமறித்த அடையாளம் தெரியாத சில நபர்கள் அவரிடமிருந்த 3 சவரன் தங்க நகைகளை பறித்துச் சென்றனர். தகவலின் பேரில் உடனடியாக அங்கு விரைந்த உத்தனப்பள்ளி காவல்துறையினர் கொள்ளையில் ஈடுபட்டவர்களை பிடிக்க முயன்றபோது காவலர்கள் மீது அவர்கள் கத்தியால் குத்தினர். இதில் காவலர் நாகராஜ் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் புஜ்ஜிபாபு என்பவன் மட்டும் பிடிபட்டான். சிகிச்சை பலனின்றி நாகராஜ் உயிரிழந்த நிலையில் விசாரணையின் போது புஜ்ஜிபாபு மாரடைப்பால் இறந்ததாக கூறப்படுகிறது.
கோயம்புத்தூர் மதுக்கரை பகுதியில் விளை நிலங்களை சேதப்படுத்தி பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் யானையை பிடிக்க மேலும் ஒரு கும்கி யானையை கொண்டுவர வனத்துறையினர் ஏற்பாடு செய்து வருகின்றனர். கோயம்புத்தூர் மதுக்கரை பகுதியில் கடந்த ஓராண்டுகளுக்கும் மேலாக காட்டு யானை ஒன்று விவசாய நிலங்களை சேதப்படுத்தி பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. இந்த யானைக்கு என்கவுண்டர் யானை என பெயரிட்டுள்ள வனத்துறை யானையை பிடிக்கும் முயற்சிக்கு ஆபரேஷன் மதுக்கரை மகாராஜ் என பெயரிட்டுள்ளனர். மதுக்கரை அறிவொளி நகர் பகுதியில் சுற்றித் திரியும் இந்த யானையுடன் மேலும் 2 யானைகள் இணைந்துள்ளன. இவற்றை பிடிக்க சுஜய், விஜய், பாரி ஆகிய கும்கி யானைகள் நவக்கரை பகுதிக்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் இன்று மதியத்திற்கு மேல் டாப் ஸ்லிப் யானைகள் முகாமிலிருந்து கலீம் என்ற கும்கி யானையும் கொண்டுவரப்பட உள்ளது. இதன் மூலம் என்கவுண்டர் யானை விரைவில் பிடிபடும் என வனத்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜ சுவாமிகள் கோவில் ஆழி தேரோட்டம் இன்று சிறப்பாக தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் கும்பகோணம் சாரங்கபாணி கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில், திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆகிய கோவில்களில் ஆழித்தேர்கள் உள்ள நிலையில் அவற்றில் முதன்மையானதாக விளங்குவது திருவாரூர் தியாகராஜர் கோவில் தேராகும். 96 அடி உயரமும் 31 அடி அகலமும் 350 டன் எடையும் கொண்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் தேரோட்டம் 5 ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி வெள்ளோட்டம் நடைபெற்ற நிலையில் ஆழித்தேர் அலங்கார பணிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் இன்று காலை 7 மணி அளவில் ஆழித்தேரோட்டம் தொடங்கியது. ஆழித்தேரோட்டத்தை அறநிலையத்துறை இணை இயக்குநர் குமரதுரை, மாவட்ட ஆட்சியர் மதிவாணன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரன் உள்ளிட்டோர் வடம் பிடித்து இழுத்து தொடக்கி வைத்தனர். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆருரா தியாகேசா என்ற முழக்கங்களுடன் ஆழித்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஆழித்தேர் தெற்கு வீதி, மேற்கு வீதி, வடக்கு வீதி மற்றும் கீழ வீதிகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு பணியில் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆழித்தேரோட்டத்தை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஆழித்தேர் உள்ளிட்ட 5 தேர்களும் இன்று மாலை நிலைக்கு வருகின்றன. சற்று முன்னர் வந்த செய்தி. ஜூன் 20ஆம் தேதி முதல் 23 வரை 4 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் ப. தனபால் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரைக்கு பிறகு பேரவைத் தலைவர் ப. தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தனபால், நாளை எம்எல்ஏ சீனிவேல் உள்பட மறைந்த 4 எம்எல்ஏக்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படும் என்று தெரிவித்தார். இரங்கல் தீர்மானத்திற்கு பிறகு அவை 20ஆம் தேதி கூடி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது விவாதம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். முதல்வரின் பதில் உரைக்கு பிறகு 23ஆம் தேதி பேரவை கூட்டத்தொடர் நிறைவு பெறும். கோப்பா அமெரிக்கா கால்பந்து போட்டி காலிறுதிப் போட்டிகள் நாளை தொடக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
கிரீஸ் அரசின் புதிய பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் அரசுக்கு நெருக்கடி முற்றி வருகிறது. கிரீஸ் நாட்டில் ஆளும் இடதுசாரி அரசு ஓய்வூதிய தொகை குறைப்பு மற்றும் கூடுதல் வரி விதிப்பு உட்பட பல்வேறு பொருளாதார சட்ட சீர்திருத்தங்களை அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த நாட்டு மக்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே சமூக வலைதளங்களின் புகழ்பெற்று வரும் ராஜினாமா செய் என்ற குழு தவறான சட்ட சீர்திருத்தங்களுக்கு அரசு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது. அந்த குழுவின் மூலம் பல்லாயிரக்கணக்கானோர் ஒருங்கிணைக்கப்பட்டு நேற்று நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோப்பா அமெரிக்கா கால்பந்து தொடர் காலிறுதியை எட்டியுள்ள நிலையில் நாளை நடைபெறவுள்ள முதல் போட்டியில் அமெரிக்கா, ஈக்வடார் ஆகிய அணிகள் மோதுகின்றன. கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய கோப்பா அமெரிக்கா கால்பந்து தொடர் அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள திடல்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே லீக் சுற்று போட்டிகள் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் நாளை முதல் காலிறுதி போட்டிகள் நடைபெற உள்ளன. நாளைய போட்டியில் அமெரிக்கா, ஈக்வடார் அணிகளும் நாளை மறுநாள் பெரு, கொலம்பியா ஆகிய அணிகளும் மோதுகின்றன. அதைத் தொடர்ந்து வரும் 19ஆம் தேதி நடைபெறும் போட்டிகளில் அர்ஜென்டினா, வெனிசுவேலா அணிகளும் மெக்சிகோ, சிலி அணிகளும் மோதுகின்றன. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் ஹாலே ஓபன் டென்னிஸ் தொடரில் ஜான் லெனார்ட் ஸ்ட்ரஃபுக்கு எதிரான முதல் சுற்றில் ரோஜர் ஃபெடரர் வெற்றி பெற்றார். ஹாலேவில் நடைபெற்ற இந்த போட்டியில் உலகின் 3ஆம் நிலை வீரரான சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் ஜெர்மனி வீரர் ஜான் லெனார்ட் ஸ்ட்ரஃபை எதிர்கொண்டார். இரு வீரர்களுக்கும் இடையேயான கடினமான போட்டியில் சுதாரித்து ஆடிய ஃபெடரர் 6-4, 7-6 என்ற நேர்செட் கணக்கில் ஜான் லெனார்டை வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 15வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. ஆளுநர் ரோசையா உரையில் புதிய அறிவிப்புகள். அரசின் உரையாகவே ஆளுநர் உரை இருந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. நொய்யலில் கலக்கும் கழிவுகளை சுத்திகரிக்க கண்காணிப்பு குழு. மத்திய மாநில அரசுகளுக்கு டாக்டர் பாரிவேந்தர் கோரிக்கை. கோடை விடுமுறைக்கு பிறகு கலை அறிவியல் கல்லூரிகள் திறப்பு. மாணவ மாணவிகள் உற்சாகம். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.